இந்த புக்லேருந்து ஒரு லெசன் படித்தேன். அது வந்து டெய்லி டயரி இந்த புக்கு. இதை வந்து அப்ளையும் பண்ணேன் நான். அது ரிசல்ட் வந்து செமையாக இருந்துச்சு. அதான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். என்னன்னு சொல்கிறேன். நான் வந்து என் பாப்பா ஏதோ கீழே ஏதோ ஒரு பொருளை போட்டு கொட்டிருச்சு ஏதோ. என்ன ஞாபகம் இல்லை, ரொம்ப நாள் முன்னாடி. அப்போ நான் சொன்னேன் அவளுக்கு வந்து அந்த கைண்ட்னஸ் வந்து நான் சொல்லித்தரேன்னு நினச்சேன். இந்த புக்கில் என்ன சொல்லியிருப்பான்னா, சொல்லித்தரதை விட ஒரு மாடலாக இருந்தால் நல்லா புரியும் அப்படின்ட்டு. அதனால வந்து அவள் கொட்டினப்போ வந்து நான் திட்டாமல் என்ன சொன்னால் பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு. எதாச்சியாக என் கடையில் இருக்கும்போது நான் ஏதோ கொட்டிட்டேன்ல. பார்த்தேன் எப்படி பார்த்து பரவாயில்லப்பா அழகாக சொன்னான். அது போல் வந்து நம்ம ஒரு ஏதோ ஒரு குவாலிட்டி சொல்லித்தரோன்னா சொல்லி தந்தா அதுக்கு வந்து இப்படி தான் இருக்கணும் நடந்துக்கணும் அப்படின்னு தெரியாது. ஆனால் நம்ம ஒரு சுச்சுவேஷனை செஞ்சு காட்டுறோம்ல, நம்ம ஒரு எக்ஸாம்பிளா அப்போ வந்து ஓகே இந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்படி தான் நடந்துக்கணும் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடுத்த வாட்டி அதே மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா குழந்தைங்க தானா அதே மாதிரி நடக்கும். அதனால வந்து நீங்கள் இப்போ உங்கள் குழந்தைங்க வந்து ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கணும். நீங்கள் வந்து அவள் புக்கு நிறையா படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிறைய எப்போ பார்த்து புக்கு படிச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் பாப்பா பார்த்து ஓ அப்பா படிக்கிறாங்க, அப்பா மாதிரியே நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைப்பா. அது போல் அவள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் இருக்கணும். பிஏ மாடல், அதான் இதுலேருந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். நீங்கள் என்ன குவாலிட்டி உங்களுக்கு குவாலிட்டி சொல்லித்தரேன்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுங்கள். அந்த சுச்சுவேஷனில் வந்து அவங்களே புரிஞ்சுப்போங்க ஓ இப்படி இருக்கணும் போலன்ட்டு. பாய் சொல்லிட்டு பாய், தேங்க்யூ சொல்லிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சர்க்கரை பூ பண்ணுங்க.